சந்தோஷம். ஒருவர் ஒரு வேலையை சொன்னால் அதை வேகத்துடன் செய்வதைக் காட்டிலும் விவேகத்துடன் செய்து முடித்தால் அதில் பன்மடங்கு நன்மை பெற முடியும். அதிலிருந்து நமக்கு முழு அங்கீகாரம் கிடைக்கும் என்கிறார்கள். ஒரு முறை 2 மாணவர்கள் ஒரு குருவை சந்திக்க சென்றார்கள். குருவே, நாங்கள் உங்களிடம் நிறைவான அந்த சிந்தனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தார்கள். உடனே குரு சொன்னார், நான் கற்றுக் கொடுப்பதற்கு எந்த தயக்கமும் இல்லை. அதற்கு முன்பு நான் சில சோதனைகள் வைப்பதுண்டு. அதில் நீங்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக நான் கற்றுக் கொடுப்பேன் என்றார். 2 மாணவர்களும் சம்மதித்தனர். உடனே குரு 2 தேங்காயை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தேங்காய் கையில் கொடுத்து, யாரும் இல்லாத ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில், யாரும் அந்த காயினை உடைக்கும்போது பார்க்காத ஒரு இடத்தில் அந்த தேங்காயை உடைத்து கொண்டு வாருங்கள். அதற்கு பின்பு நான் முடிவு செய்கிறேன் என்று சொன்னார். உடனே 2 பேரும் சென்றார்கள். ஒருவன் உடனடியாக சென்று ஒரு குகைக்குள் சென்றார். அங்கே எந்த ஒரு ஆட்கள் நடமாட்டமும் இல்லை, அக்கம் யாரும் இல்லை. உள்ளே போய் சென்று அந்த தேங்காயை உடைத்து கொண்டு வந்துவிட்டார். உடனே இன்னொரு நபரை வடமொழியில் சந்திக்கிறார். நண்பா, நான் மலை உச்சியில் சென்றேன். ஒரு கல் குகை இருக்கிறது, அதுக்கு சுற்றி மறைப்பு இருக்கிறது, யாரும் பார்த்துருக்க மாட்டார்கள். நான் உடைத்து கொண்டு வந்து மீண்டும் சீக்கிரமாக உடைத்து கொண்டு வார்கள், நம் குருவுக்கு செல்லலாம் என்று சொன்னார். என்று இவர் திரும்பி வந்துவிட்டால் குருவிடம் தேங்காய் தருகிறார். அந்த மறுநாள் இரவு வரை அந்த இன்னொரு மாணவன் வரவில்லை. அவர் சுற்றி முற்றி பார்க்குறார். அவர் ஒரு மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கிறது. சரி, நான் ஒரு கல் குகைக்குள் சென்று உடைத்து விடுவேன், யாரும் இல்லை, சத்தமில்லாத ஒரு இடம். ஆனால் நமக்கு மேல் ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் இயக்கத்தில் என்னென்னமோ நடிக்கிறது, அவர் பார்த்து கொண்டு தான் இருப்பார். அவரை தாண்டி இந்த செயல் நான் எப்படி செய்வது? அப்படியே செய்தால் அவர் பார்த்திருப்பார் இல்லை என்று சொல்லி இந்த மனசாட்சி உறுத்தி கொண்டே இருந்ததான். அதனால் அந்த தேங்காயை உடைக்காமல் கொண்டு வந்து விட்டார். குரு கேட்கிறார். அந்த இன்னொரு மாணவன் உடனடியே தேங்கி உடைத்து விட்டார். அவரும் சொன்னார், குகையில் யாரும் ஆள் நடமட்டும் இல்லை, யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னார். உன்னால் அது பண்ண முடியவில்லை என்று கேட்டார். அப்போது இன்னொரு மாணவன் சொன்னார், குருவே, எனக்கு அந்த மாதிரி இடம் நிறைவாகவே கிடைத்ததானால் எனக்கு மனசாட்சி ஒன்று இருக்கிறது. யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் அப்படின்பது என்னை தாண்டி ஒரு பிரபஞ்சம் சக்தி இறைவன் என்று ஒரு இருக்கின்றான், அவன் பார்ப்பான் அல்லவா? என் மனசாட்சிக்கு அது இடம் கொடுக்கவில்லை, அதனால் தான் இதை கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னார். உடனே அந்த மாணவனை உடனடியாக ஏற்றுக்கொண்டார் அந்த குரு. இன்னொரு மாணவன் கேட்குற, குருவே, நான் தான் முதலில் தேங்காய் உடைத்து கொண்டு வந்தேன், ஏன் அவர் உடைக்காத தேங்காய் எடுத்து அவருக்கு நீங்கள் முதல் அங்கீகாரம் தருகிறீர்கள் என்று கேட்கும்போது சொன்னார், இன்னும் விரிவாகவே கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் மனிதன் மனசாட்சிக்கு உட்பட்டு தன் வேலையை உட்பட்டு செய்கின்றானோ, பயம் என்பது மனதில் இல்லாமல் தன் வேலைக்குண்டான விஷயங்கள் தீர்க்கமாக இருக்கும்போது அவன்தான் அதை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றான். நமக்கு மேல் அற்புதமான ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்மை ஆழ்ந்து நம்மளை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்பதில்லை. நாம் செய்கின்ற செயல் நம்மையே ஊற்றி கொண்டிருக்கும். அது சரியா தவறா யாருக்கும் பார்க்க மாட்டார்கள் செய்தால் அது நம்மளை வேறு செயலுக்கு கொண்டு சென்றுவிடும். அதனால் தான் நான் அவனை உடனடியாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். உன் வேகத்தை காட்டிலும் அவனுடைய விவேகம் நன்றாக பயன் தருகிறது. விவேகம் வேண்டும் தான், அதற்கு விவேகம் மிக முக்கியம் என்று சொன்னார். அதற்கு பின்பு நீ சீடர்கள் கற்றுக்கொள்ள மீண்டும் ஒரு நாள் உன்னையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் நண்பர்களே, சில நேரம் நம் வேகத்தோடு செயல்படுவதை விட விவேகத்தோடு செயல்படவும், அதுவும் மனசாட்சிக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். நம்ம யாரும் பார்க்கவில்லை என்று நம்புவதை விட 2 பேருக்கு நீங்கள் பயந்து உங்கள் பணியை தொடங்க வேண்டும். ஒன்று மனசாட்சி, இன்னொன்று இறைசக்தி, பிரபஞ்ச ஆற்றல் என்று சொல்லலாம். சந்தோஷம். வாழ்க வளம்.